இன்னைக்கு நீ மோத போறது யார் கூடனா அவரு வெளியே இருக்காரு. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுதா? நருட்டோ அப்புறம் சாக்குரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ககாஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. புரா, நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு. சரி, நான் டயர்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நான் கிளம்புறேன். அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? இவ இங்க வந்த போறப்பலாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லா மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வேற கட்டிட்டாங்க. நம்ம கேங்ல சுனினாகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? நீ மட்டும்தான். சாக்குரா, நீயும் அதுக்குள்ள சூனி நாயிட்டியா? நருட்டோ, நீ இன்னும் முழு கதையே கேட்கல. ஜோனினா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. அவன் காரவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? லார்ட் காசேகாகே, மீட்டிங் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நான் அப்புறமா வரேன். அப்படியா கதை? இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சத சாதிப்பேன். ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். என்ன ககாஷி, என்னோட புக்கு எப்படி இருக்கு? நான் எழுதுனதுலயே இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டுவ பலசாலியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். குறைச்சு எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன். சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப் வில்லேஜ். அதேதான். என்ன சொல்ற? அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா கதை? அப்படின்னா ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. இந்த அகாட்ஸ்கிங்கிற தாளத்துல இந்த ஒரோச்சி மாரவும் அக்காட்சி கூட்டத்தை சேர்ந்து வந்தான். உங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. பத்தின தகவலை நம்மளோட நட்பு நாடுகளுக்கு சாணனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. நம்ம கிராமத்துடைய எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். பரவாயில்ல, கலக்கிட்ட யூரா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. வேலை சுத்தமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட ஜூட்ஸுல கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம எதிரிகிட்ட ஒரே ஒரு பால் தான் இருக்குனாலும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஆன், இந்த ககாஷி சென்சைக்காக மதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சும்மா கதை விடாதீங்க. இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல. என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸ எப்படியாவது எடுக்கணும். ஓ, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். அங்க 3 பேரும் அப்ப ஒன்னா இருந்தோம். என்ன விட்டு போகாத. நீ 2 பேரும் முன்னாடி சாஸ்கே பேரை எடுத்துடவே கூடாது. புலமுனது போதும். சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதேதான் இப்பவும். உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்குனா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது, சரிதானே? சரியா சொன்னீங்க. நாளை காலையில சூரியன் உதயம். ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்ல. அப்புறமா பொறுமையா படிச்சுக்கிறேன். இந்த மிஷினை நான் உங்களுக்கு கடினமாக்க போறேன். வினோதமான கருப்பு உடைகளை மாட்டிருக்காங்க. இவங்கள பத்தி உடனே சொல்லி ஆகணும். யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நம்புற.